பெட்ரூமில் டிவி வந்து இப்போ மோஸ்ட்டாக நம்ம ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம இங்கே அதான் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒரு பேனலிங் பண்ணி லூவஸில் பேனலிங் பண்ணி ஒரு ஓப்பன் செல்ஃப் கொடுத்துருக்கோம், பாட்ஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இவ்வளோ பாட்ஸ் பண்ணணும்னா நம்ம நீடு இருக்குல்ல, கஸ்டமர்ஸ் நீடு இருக்கனால பண்ணியிருக்காங்க. நமக்கு நீடு இருந்தால் இந்த மாதிரி பெரிய பாட்ஸ் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இல்லை சிம்பிளாக இருந்தாலும் சிம்பிளில் பண்ணிக்கலாம். அதை ட்ராஸு அந்த மாதிரி வைக்கலாம். ஏன் மெயின் திங் நீங்கள் பாட்ஸ் ஸ்டோரேஜ் பண்ணுவோன்னா செட்டப் பாக்ஸ் மெயின். அந்த செட்டப் பாக்ஸ் இப்போ வந்து மோஸ்ட்டாக இல்லைங்க. எல்லாமே ஒய்ஃபை வரனால எல்லாமே ஓடிடியில் பார்க்கறனால அவங்களுக்கு அந்த அவசியம் இருக்காது. அந்த பாட்ஸ் பண்ணணும் ஸ்டோரேஜ் இருக்கும் அவசியம் இருக்காது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து வால் ஹேங்கிங்லேயே நம்ம பண்ணிக்கலாம். வால் பேனலிங் பண்ணி பாட்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. டிவி ஃபிட் பண்ணும்போது அழகாக இருக்கும். இன்னொன்று மெயின், இந்த சுவிட்சஸ் எப்படி கொண்டு வரதுன்னு கேட்குறீங்க. நம்ம வீடு பில்ட் பண்ணும்போது நீங்கள் டிவி ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரைட் டேபிள் கொண்டு வருவோம் ஓகேங்களா, ஃபேன் மாட்டுவோம். அந்த மாதிரி உள்ள என்ட்ரன்ஸ் வரும்போது லெஃப்ட் சைடு ரைட் சைடு சுவிட்சு, பெட்டு காட்டுக்கு பக்கத்தில் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் சைட் டேபிள் மாதிரி சுவிட்சஸ் போடுவோம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒயர்ஸ் எதுவுமே விசிபிள் ஆகாதுங்க ஓகேங்களா. அதனால தான் ஃபஸ்ட்டு சொல்கிறது. இதெல்லாம் ப்ரீவியஸாகவே நீங்கள் பிளான் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒயர் நம்ம அவாய்ட் பண்ணி நம்ம கவர் பண்ண முடியுங்க ஓகேங்களா. சப்போஸ் இல்லை இங்கே ஆல்ரெடி இருக்கிற வீடு ஒயர்ஸ் தெரியாமல் பண்ணணும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேனலிங் கொடுத்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பாருங்கள்.